ஹாய் கைஸ், வெல்கம் டு மினாட்டோ ஐஎஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிஜிஎம்மில் வந்திருக்க 3.6 அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க உள்ளே போகலாம். ஸ்டார்டிங் அனிமேஷனே இவ்வளோ ஆசமாக இருக்குது. அப்படியே ஃப்ளைட் பாத்துலேருந்து ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா நம்ம கீழே இருந்து வேணாலும் இந்த ஈவெண்ட்டோட பவர் யூஸ் பண்ணி மேலே போகலாம். இப்படியே பேராஷூட்டில் பாதி தூரம் வந்தாலும் மேலே போகலாம். டாப்லையும் கூட இறங்கலாம் திறமை இருந்தால். அப்படியே உள்ள ஈவெண்ட்டுக்குள்ளே இறங்கினோன்னா அதாவது இனிமேல் இறங்குவாங்க. நான் வியட்நாம் ஏற்றி ரெக்கார்ட் பண்ணதாலும் இனிமேல் இல்லை. இதுதான் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம மெயின் லூட்டு. இது எப்பயுமே ஓப்பனில் தான் இருக்குது. இது ஓப்பன் கொடுத்தா ஒரு சிங்கிள் பிளேயராக போய் பண்ணோன்னா டைம் ரொம்ப ஆகுது. மேலே பாருங்களோட ஆகுது. அதே நம்ம டீம்மேட்ஸில் 4 பேர் 3 பேர் ஒன்றா சேர்ந்து பண்ணோன்னா டக்குன்னு முடியுது. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் தெரியுது, ரொம்ப தெரில. அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஏறினோன்னா அப்படியே இந்த மாதிரி ஃப்ளோட்டிங்லேயே வச்சுருக்குது. ஜம்ப் பட்டன் அப்படின்னா டக்குன்னு லேண்ட் ஆகிடலாம். ஒரு அந்த சேம் ஃப்ளோட்டிங் இருக்கும். இந்த ஃபயர் மார்க்க பாலை பிடிச்சா ஒரு 2 செகண்ட் ஸ்பீடாக ஓடுவான். அப்புறம் ஒரு ஸ்லைடு போட்டுக்கலாம். இது வெறும் ஜஸ்ட் ஒரு 5 செகண்டுக்கு அந்த எபிலிட்டி இருக்கும். நம்ம போட்டாலும் போராட்டியும் அப்புறம் போயிடும். அப்படியே அடுத்து வந்தோன்னா இதில் 4 ஃபியூச்சரில் ஃபியூச்சர் வந்து இந்த மானு தான். டிஃபால்ட்டாக எதுவும் வச்சு கொடுக்குறாங்க. இந்த மானு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப நேரம் டைம் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா மானோட லைஃப் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹெல்த் மாதிரியே எனிமி சுட்டானா அந்த மான் செத்துருச்சுன்னா நம்ம எங்கே இருக்கோமோ அங்கேயே வந்துடுவோம் திரும்ப. சப்போஸ் எனிமிட் அடி வாங்காமல் இந்த மாதிரி ஹைடான ப்ளேஸில் இந்த மானை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு நம்ம போய் இந்த ரியல் டைமில் ஃபைட் எடுத்தோம் அப்படின்னா டெலிபோர்ட் ஆகிக்கலாம். அந்த கீழே ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், இல்லை ஒரு லோட் ஆகிட்டு எல்லோ கலரில் அந்த பட்டன் நமக்கு டெலிபோர்ட் ஆகிக்கலாம். ஹியூமனாக இங்கே வந்து ஃபைட் எடுத்துக்கலாம். லைஃப் கம்மியாகிடுச்சுன்னா திரும்ப மானா மாதிரி இங்கே டெலிபோர்ட் கொடுத்தோன்னா இங்கே இடத்துக்கு நம்ம ஹியூமன் வந்துடும். கேரக்டர் வந்துச்சுன்னா நமக்கு அடி வாங்காமல் இங்கே என்ன ஹீல் பண்ணிக்கலாம். அடுத்து இது வந்தீங்கன்னா வாட்டர் பவர் நம்ம டீம்மேட்டை வச்சுட்டு வர. இப்போ வந்து ஏஜென்ட் விஜய் இது வந்து குளோவால் மாதிரி இருக்கும், ஃப்ரீ ஃபயரில் யூஸ் பண்ணுற மாதிரி. ஆனால் இது என்னென்னா இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா மூவ் பண்ணிக்கலாம். இதை இந்த யாரும் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த எபிலிட்டியை அவங்களுக்கு 2 ஜாய்ஸ்டிக் வரும், லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒரு ஜாய்ஸ்டிக் வச்சு இந்த குளோவால் மூவ் பண்ணிக்கலாம். மூவிங் டைமில் அந்த பர்சனால் சுட முடியாது. ஆனால் அவங்க ஸ்டேபிளாக இது ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டாங்கன்னா அவங்களும் இதில் கவர் எடுத்து சுட்டுக்கலாம். இந்த பவர் யூஸ் பண்ணுறப்ப இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபியூச்சர். இது நம்ம எந்த பொசிஷனில் போகிறோமோ அதே பொசிஷனில் தான் இருக்கும். ஆனால் சேஞ்ச் பண்ண முடியாத பொசிஷனை மூவ் மட்டும் பண்ணிக்கலாம் அங்கிட்டு. அவ்வளோதான் இதோட எபிலிட்டி. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து மேப்பு பற்றி பார்ப்போம். இந்த மேப்பு ஈவெண்ட்டோட மேப்பு இந்த மாதிரி 4 சைடு 4 லொக்கேஷன் இருக்குது. 4 லொக்கேஷனையும் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்பர் 1 லொக்கேஷனுக்கு போனோன்னா என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். நம்பர் 1 லொக்கேஷனில் உள்ளே போனோன்னே என்ட்ரன்ஸில் ஒரு பசில் இருக்கும். இந்த பசிலில் போனோன்னா இந்த மூலையில் பெல்லில் வியூங்க 3 4 1 2 3 இருக்கும். இப்போ இந்த பேட்டர்னில் உள்ள மாதிரி நீங்கள் மணி அடிக்கக்கூடாது. அந்த மேலே ரோமன் லெட்டர் போட்டிருக்காங்க மாதிரி 1 2 3 அது கீழே 4 அந்த மாதிரி அந்த நம்பர் என்னென்ன நம்பர் சொன்னாங்கன்னா அந்த நம்பர் நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு 3 4 1 2 3 அடிச்சாங்கன்னா இந்த மாதிரி பெட்டி ஓப்பன் ஆகிடும். நம்ம லூட் அடிச்சுட்டு கிளம்பிடலாம். இதுதான் வந்து முடிச்சுட்டு அடுத்த ஸ்பாட்டு போகலான்னு பார்த்தா அது 2வது ஸ்பாட்டும் சேம் அதே தான் இருக்கும். இது 3வது ஸ்பாட்டு. 3வது ஸ்பாட்டில் இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரோல் மாதிரி இருக்கும். இங்கே வந்து நான் டெலிபோர்ட் ஆகிட்டு ஸ்க்ரோல் ஓப்பன் ஆனோடனே அதில் அனிமேஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இப்படி ஓப்பன் ஆகி உள்ளே போனோடனே அந்த சைடு வந்தோடனே அந்த அனிமேஷன் ட்ரான்சாக்ஷன்லாம் செம்மையாக இருக்கும். இந்த மியூசிக் கேட்டு பாருங்கள், அமைதியாக சக்கையாக இருக்கும் வீடியோவோட. அவ்வளோதான் கைஸ், நல்லா என்ஜாய் பண்ணிங்களா. எந்திரிச்சோன்னே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கிரியேட் ஓப்பன் ஆகும் தியானம் பண்ணதுக்கு. இந்த இடத்துல ஒரு 3 கிரியேட் இருக்கும் கைஸ். இந்த கிரியேட்டு கன்ஃபார்மாக அதே லொக்கேஷனில் இருக்கும். இந்த ஒரு கிரியேட்டு வேறு லொக்கேஷன் மாறும். கப்பலில் ஒரு கிரியேட் இருந்தால் இருக்கும்னு அதுவும் வேறு லொக்கேஷன் மாறும். இங்கே உள்ள ஸ்க்ரோல் வழியாக திரும்ப நம்ம ஈவெண்ட்டுக்கே போய்க்கலாம் அந்த ஸ்க்ரோல் யூஸ் பண்ணி. அதுக்கு அந்த ஸ்க்ரோல் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னாலே கன் எடுக்க முடியாது, பஞ்ச் பண்ணாலும் லைஃப் குறையாது. எனிமி இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். யாராலையும் இங்கே வந்து நல்லா கேம்ப் அடிச்சிக்கலாம். ரிட்டன் அங்கே போனோன்னா ஒரு 7 செகண்டுக்கு இன்விசிபிலிட்டி கொடுப்பாங்க. எனிமையால் நம்மளை உடனே சுட்டு கொள்ள முடியாது. நல்ல ஒரு ஃபியூச்சரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 4th ஸ்பாட்டு. 4th ஸ்பாட்டு இந்த மேப்பில் மூலையில் இருக்கிறாங்க. அதுதான் 4th ஸ்பாட்டு. அங்கே ஒன்றுமே இல்லைங்க, சும்மாவே கொடுத்துருக்காங்க, வேஸ்ட்டு. இங்கே இருந்தால் அப்புறம் நம்ம எல்லாத்தையும் லூட் அடித்து சூரிய அடிட்டு
ஒரு ஜம்பை போடலாம் அப்படின்ட்டு போனோன்னு வைங்க, அந்த இடத்துல கொடுப்பாம பாருங்கள் ஒரு இது. நான் சொல்லலை, நீங்களே பாருங்கள். எப்படி பார்க்க அப்படியே ஸ்டோரி கேம் இருக்க மாதிரி இருக்கா? அப்படி மாஸ் காட்டினேன் என்ன தரம், சூப்பராக இருக்குங்க. இது எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 மீட்டர்கிட்ட ட்ராவல் பண்ண முடியுதுங்க. நல்லா அருமையான ஃபியூச்சராக இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி ரேண்டமாக ஒரு 2-3 இடத்துல பெல் வச்சுருப்பாங்க. நான் இந்த கேம் விளாடும்போது எனக்கு இந்த பெல்லில் க்ரியேட் வரும்ன்றதே தெரியல. ஆனால் இந்த பெல்லை ஒரு தடவையும் எத்தனை தடவை வேணாலும் அடிச்சுக்கலாம். ஒரு தடவை அடிக்கும்போது ஒரே ஒரு சிங்கிள் லூட்டு தராங்க. இப்போ நான் பெல் அடிக்கிறேன்னா வெயிட் பண்ணுங்கள், ஒரு லூட்டு தராங்க. டூ எக்ஸ் தரானுங்க. நானும் வெறியாகி கிளம்பிட்டேன் இங்கேருந்து. ஆனால் அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 2 minutes 25 seconds இருக்கா. அந்த டைமிங் முடிஞ்சோன்னா அந்த பெல்லு கடியிலேருந்து ஒரு கிரியேட் வருதுங்க, அந்த கிரியேட்லேருந்து லூட் வருதுங்க. இதுதாங்க கொல்லா மாசு இந்த அப்டேட்டுக்கு. ட்ரிஃப்ட்டு தான், டாம் டைரக்டாக தான் இந்த அப்டேட்டில் எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள், சூப்பராக இருக்கும். வந்துட்டாங்க. இந்த அப்டேட்டோட ஹார்ட் பீஸே இவர் தான், நம்ம பாண்டா குட்டி. இதில் 2 பேர் ட்ராவல் பண்ணாங்க. 2 பேருமே ட்ராவல் பண்ணும்போது நம்ம பால் மாதிரி மாற்றிக்கலாங்க இந்த பாண்டாவை. நார்மலாக இந்த 4 wheel 4 காலில் நடக்கிற மாதிரி வச்சுருந்தோம்னா 45 ஸ்பீடு தாங்க போகுது. மட்டமான வண்டி மாதிரி தெரியும். அதே நம்ம அந்த பாலாக மாற்றிட்டோம் நிப்பாட்டி. ஆனால் அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது நின்றுட்டு இருக்கும்போது மட்டும்தாங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்குள்ளே நம்மளை புட்டி ஆக்கிடுவானுங்க. நம்ம மேக்ஸிமம் பாலாக எடுத்தோடனே மாற்றிக்கலாம். ஏன்னா பாலாக இருக்கும்போது 80 போகுது, 80 கொஞ்சம் கஷ்டப்பட்டு போகுது. ஆனால் 70 வந்து கன்ஃபார்மாக போகுது. இது 4 டேரெக்ஷன்லேயும் போகுதுங்க, முன்னாடி பின்னாடி ரைட்டு லெஃப்ட் வளையிறது இல்லைங்க. ரைட்லேயே உருண்டுகிட்டே போகுது, லெஃப்ட்லேயே உருண்டுகிட்டே போகுதுங்க. இது நல்லா இருக்குது. ஆனால் இந்த பாண்டா பிரச்சனைனா ஏதாவது வீட்டுக்குள்ளே போய் நிப்பாட்டி இறங்கிட்டோன்னா திரும்ப வெளில வந்து தொலை முடியாது. இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. அந்த பவர்ஸில் பேலன்ஸ் 2 பவரும் நெக்ஸ்ட் மேட்ச்சில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. தனியாக ஒரு மேட்ச்சில் தான் போட்டேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து பாருங்கள், இதில் நான் வந்து அந்த ஃபீனிக்ஸ் ஃபயர் பவரும் 2ஆம் நம்பர் வந்து ஃப்ளையிங் ஏர் பவரும் வச்சுருந்தார். அவர் கூட வருவாங்க இப்போ க்ளவுடு மாதிரி மாறி பரப்போரு. இது ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் தான் வரும். ஆனால் சூப்பர் பவர், ஸ்வங்கின்னு போகுது, செம்ம ஸ்பீடாக போகுது. அதில் கவரும் இருக்குது முன்னாடி சைல்டு மாதிரி. இதுதான் வந்து ஃபீனிக்ஸு. ஹை ஜம்ப் பண்ணிக்கலாம், கண்டினியூஸாக ஜம்ப்பும் பண்ண முடியுங்க. அதில் இங்கே பவரில் பாருங்கள், ஒரு 5 தடவை ஹை ஜம்ப் பண்ணிக்கலாம், பஞ்சும் பண்ணிக்கலாம். பஞ்சு 5 தடவை பஞ்சோ இல்லை ஃப்ளையோ ஏதோ ஒன்று தான் பண்ண முடியும். 2மே ஒன்று கூட விட்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாதிரி ஜம்ப்பு பஞ்சு இந்த மாதிரி வந்துக்கலாம். கண்டினியூஸாக ஜம்ப் பண்ணால் ஒரு ஆவரேஜான ஹைட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே ஈவெண்ட்டில் இந்த மாதிரி அங்கங்கே க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க புஷ்ஷு. அதில் போனால் எங்கே சூப்பராக டார்க் பண்ணி மேலே போயிடுறாங்க. ஈவெண்ட்டில் சப்போஸ் நம்ம அவுட் ஆகிட்டோம்னா திரும்ப மறுபடியும் ஈவெண்ட்டுக்கு போக முடியுதுங்க. ஆனால் என்ன லைஃப் தான் கிடையாது, திரும்ப போய் நம்ம ஃபைட் பண்ணலாம் நம்ம டீம்மேட்ஸோடு சேர்ந்து. இது ஒரு நல்ல ஆப்ஷனுங்க. ஆமாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் 7 டின்னர் மாதிரி ஒரு சேலஞ்ச் கொண்டு வந்துருக்காங்க. ஒரே மேட்ச்சு ஒரே டின்னரு. ஆனால் அதுக்கோசரம் ஒரு இது மாதிரி ஸ்டோன் மாதிரி கலெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து தனியாக அப்லோட் பண்ணுறேன். அதுக்கோசரம் நீங்கள் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் படிச்சவங்க. இந்த மாதிரி இந்த ஈவெண்ட்டில் உள்ள எல்லா அப்டேட்ஸும் உடனே உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் பெல்லைக்கான ஆளில் படிச்சவங்க. டாட்டா, பை பாய்.